ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உப்புக்கான ஆனந்தம் செய்ய போகிறோம். உப்புக்கான குழம்புக்கு தேவையான பாருங்கள், இந்த மாதிரி உப்புக்கானத்தை எடுத்து தட்டி வச்சுக்கணும். உப்புக்கானம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது மட்டன் உப்புக்கானம். இதை தட்டி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா நைஸாக அரையணும். இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸாக இருக்கிற தக்காளி பழம் 2 போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருக்குது அப்படின்னா 3 போட்டுக்கோங்க. இல்லை பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா 1.5 தக்காளி போட்டிங்கன்னா கூட போதும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பார்த்திங்கன்னா காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் இப்போ சேர்த்தாலும் சரி தான், இல்லை தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் இது கூடயே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லா பொருளையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அதை ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா புளியும் ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த உப்புக்கான குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த உப்புக்கானத்தை தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடித்ததுக்கு பின்னாடி நம்ம இந்த எண்ணெய் காஞ்சோன்னே இந்த உப்புக்கானத்தை அதில் போட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு உப்புக்கானத்தை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உப்புக்கானத்துலேயே உப்பு இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி எச்சா உப்பு குழம்பு ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம 2 மணி நேரம் உப்புக்கானத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுண்டா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த உப்புக்கான குழம்புக்கு இது ஒன்று தான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த உப்புக்கானம் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை ஊற்றிக்கலாம். தேங்காய் விழுது அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தேங்காய், வெங்காயம், பூண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம். அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு புளியையும் கரைச்சிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விளக்கெண்ணெய் ஊற்றும் போது ரொம்பவே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வருது பாருங்கள். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு புளியை ஊற்றிக்கோங்க. புளியை ஊற்றிட்டு நம்ம இதை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு மட்டும் போடுங்க. நல்லா நினப்பில் வச்சுக்கோங்க. உப்பு நம்ம கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் வரட்டும். இந்த விசில்ஸ் வந்தோடனே நல்லா உப்புக்கானம் சாஃப்டாக வெந்துடும். ஏற்கனவே நம்ம தட்டியும் வச்சுருக்கோம், தண்ணியிலையும் ஊற வச்சுருக்கோம். உப்புக்கானம் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த குழம்பு செய்யும் போது சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்ப குக்கர்லேருந்து எடுத்து அது கூட ஊற்றிக்கலாம். தாளிப்பு கூட ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது. உப்புக்கான குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா வந்துடுச்சு. இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த குழம்ப தூக்கி இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்புக்கான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புக்கான குழம்பு மாதிரியே நீங்கள் எலும்பு சுட்டுக்கொழுப்பெல்லாம் மட்டனில் வாங்கி இந்த உப்புக்கானத்துக்கு பதிலாக அந்த எலும்பை வச்சு கூட இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். ஓகேங்களா, இதில் நல்லா பாருங்கள், கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான உப்புக்கான குழம்பு நல்லா தலைன்னு ரெடி ஆயிருங்க. ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.